பெற்றோர்கள் வேறு பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசுது. இதனால் பிள்ளைகளோட மனசு பெரிய அளவுக்கு பாதிக்குது. ஏய் அங்கே பாரு, அந்த வீட்டு அந்த பாரு, அந்த அப்துல்லான்னு அந்த பொடியனை பாரு, உன்னைய விட மார்க் எடுக்கிறான் பாரு, உன்னை மார்க்க பாரு, அவன்கிட்ட மார்க்க பாரு, நீயும் இருக்கிறிய மக்கு ஒன்றுக்கும் உதவாத. எப்படி நோயாக அடிக்கிறோம் எங்களோட பிள்ளைகளை. நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இன்னொரு பிள்ளையோட இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட வேணாம். உன்னை தாத்தா பாரு நல்லா படிக்குது, நீயும் தான் இருக்கிறிய ஒன்றுக்குமில்லா பேசுகிறோமே. இவங்களுக்கு தாத்தாவோட தான் இறக்கம் தான், தாத்தா பற்றி அப்படி பேசுகிறாங்க. என்னையோட இந்த இறக்கம் இல்லை தான் பிள்ளைகளுடைய புரிதல். நீங்கள் பேசுறீங்க அவன் நல்லா வரணும்னு நோக்கத்தில் திட்டுறது. ஆனால் நீ நோக்கத்துக்காக செய்கிற வழிமுறை, நீங்கள் கையாளுற வழிமுறை தப்பான வழிமுறை. இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஒன்று பேசலாம். எப்போ எப்படி பேசலாம் தெரியுமா? அவனை பாரு, அவன் எப்படி உனே மாதிரி தானே பாவணும், அவனால் முடியுமெண்டா அவனை விட அவனால் முடியும், ட்ரை பண்ண, உனக்கு ஏழுண்டா, இப்படி மோட்டிவேட் பண்ணுங்க, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் மட்டும் தட்டுறீங்க, நீங்கள் என்ன அறிக்கிறீங்க, ஒன்றுக்கு உதவா. இது பிள்ளை. சரி, அடுத்தது இன்னொரு தவறு, பிள்ளைகளை திட்டுறது. பிள்ளைகள் தவறு செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தவறை என்ன செய்யலாம், அதாவது நீ செஞ்சது தப்பு, இப்படி செய்யக்கூடாது என்றது சொல்லணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு கோவம் வர நேரம் எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், டே எரும மாடு, டே அது, டே இதே, எனக்கு சில வார்த்தைகள் சொல்ல இல்லாத வீட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன ஆன்லைனில் போயிட்டுக்கிட்டு. சரியா? அந்த மாதிரி வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டாம், பிள்ளைகளோடு யூஸ் பண்ண வேண்டாம். பிள்ளைகளை திட்டுவது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்றது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தாழ்வு மனப்பான்மை என்னன்னு சொன்னால் எல்லா விஷயத்திலையும் ஒருவர் தன்னை தாழ்த்தி கொள்வது. என்னால் முடியாது, நான் ஒன்றுக்கு உதவாது, எனக்கு எந்த திறமையும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்துல இருந்து ஒதுங்கி நிற்கிறது. இதை பிள்ளைகளை நீங்கள் திட்ட 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 அது என்ன செய்யும், அது நடந்து கொண்டே இருக்கும். இன்னொன்று சொன்னாங்க நபிகள் நாயகம், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சபிக்காதீர்கள். அல்லாஹ்விடம் அது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரமாக இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விடுவான். நீ உருப்பட மாட்டாய்டா சொல்றமே, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய பிள்ளைகிட்ட நிலைமை என்ன சகோதர சகோதரிகளே? அடுத்தது நாங்கள் செய்யக்கூடிய ரொம்ப தவறான விஷயம் என்ன, பிள்ளைகளுக்கு அடிக்கிறது. ரைட். இப்போ உளவியலாளர்கள் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. என்ன கருத்து வேறுபாடு? சில உளவியலாளர்கள், பெரும்பான்மையான உளவியலாளர்கள், சில இல்லை பெரும்பான்மையான உளவியலாளர்கள் சொல்கிறாங்க பிள்ளைகளுக்கு அடிப்பது என்பதே தவறான காரியம், பிள்ளைகளுக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அடிக்கவே கூடாது என்று பல உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபாரினில் யார் சொல்லிக்கிறாங்கடா, ஃபாரின் கண்ட்ரீஸில் பிள்ளைகளுக்கு அடிக்க முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? உம்மா அடிச்சிட்டாங்க, வாப்பா அடிச்சிட்டாங்கன்ட்டு ஒரு கோல் போலீஸுக்கு போனால் போதும், அப்படி ஜீப்பில் அள்ளிட்டு, காரில் அள்ளிட்டு போயிடுவோம். அப்படியான சிச்சுவேஷன். ரைட். ஆனால் இப்போ நாங்கள் எப்படி இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாருக்காவது தைரியமாக கை உயர்த்தணுமா, நாங்கள் பிள்ளைகளுக்கு நான் அடித்ததே இல்லை. யாருக்காவது கை உயர்த்தணுமா தைரியமாக? ஏலாது. எல்லாரும் அடித்து போட்டு வாங்கி தான் இருக்கிறோம். எல்லாரும் என்ன செய்ய, நான் உட்பட எல்லாரும் அடிச்சு தான் இருக்கிறோம். ஆனால் அடிக்கிறது என்பது தவறல்ல. நாங்கள் அடிக்கிறோம் எதுக்கு என்பது தான் இங்கே விஷயம் இருக்குது. நாங்கள் உண்மையிலே எதுக்கு அடிக்கிறோன்னு யோசிங்க. அவன் புள்ள தப்பு செய்கிறான், எங்களுக்கு கோவம் வருது, எங்களோட கோவத்தை கடுமையாக காட்டுறோம். கோவம் எங்களுக்கு விளங்குறது இல்லை. பெல்ட் எடுத்து பெல்ட் உரிகிற வரைக்கும் அடி, சில வீட்டில் தும்பு கட்ட உடையிற வரைக்கும் அடி. பிள்ளையா இல்லாட்டி எரும மாடு நான் கேட்குறேன். அதில் அடிச்சுட்டு எரும மாடுன்னு வேறு பேசுறது எவ்வளோ கொடுமை சகோதரிகளை. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நீங்கள் அடிக்கணும், அவங்கள காயப்படுத்துகிற அளவுக்கு இல்லை. உங்கள் புள்ள செஞ்சது தப்புன்னு அந்த புள்ள உணர்றதுக்கு உங்கள் பிள்ளைக்கு நேரத்தோடு சொல்லிடணும். என்னன்னு கேட்டால், என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அந்த உளவியலாளர்களோடு நான் உடன்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், உங்கள் பிள்ளை 10 வயசு 12 வயசு ஆகி தொழலன்னு சொன்னால் அடிங்கன்னாங்க. அப்போ ரசூல்லா அடிக்கக்கூடாதுன்னு ரசூல்லா அடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. விளங்கிச்சா? ரைட். அப்போ
அடிக்கலாம், ஆனால் எல்லை மீறி வரம்பு மீறி போகக்கூடாது. எல்லை மீறக்கூடாது. எல்லை மீறலாம் பிரச்சனை. இன்னைக்கு சில பெற்றோர்கள் அடிக்கிறாங்க, நான் என்ன கண்களால் கண்டிக்கிறேன். செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க பிள்ளைகளுக்கு, நான் கண்ணால் கண்டிக்கிறேன். இன்னும் சில பெற்றோர்கள், கொழும்புல ஒரு பகுதியில் நான் இருந்தேன், அங்கே ஒரு தாய் வந்து வச்சு, ஒரு தாய், தந்தையும் இல்லை தாய், கையில் கத்தியை வச்சுக்கிறா. மகன் எப்படி மிரட்டுற நான் கண்டது, என் ஜன்னலால் பார்க்குறேன். வீட்டுக்கு வா, அவனுக்கு இருக்குது, இன்றைக்கு வெற்றம்மா அவனே. இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறேன்னு எனக்கு தெரியல. அப்படியான பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, அப்படியான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. எனவே பிள்ளைகள்கிட்ட சொல்லிடணும், மகன் நீங்கள் இந்த தப்பு செய்யக்கூடாது, நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நான் கட்டாயம் அடிப்பேன். இந்த தவறு செய்யக்கூடாது, உங்களோட மேலே நான் அன்பாக இருக்கிறேன், உங்களோட மேலே நான் இறக்கமாக தான் இருக்கிறேன். தப்பு செஞ்சீங்கன்னா எனக்கு கோபம் வரும், நான் அடிப்பேன். உங்களை திருத்தறதுக்காக வேணும் அடிப்பேன். உள்ள தப்பு செஞ்சுட்டான், தப்பு செஞ்சா பாவமே வேணாமே அப்படின்ட்டு அடிக்காமல் இருந்துடக்கூடாது. பாப்பா சொல்லுவார் பிள்ளைய கூப்பிட்டு, நீ தப்பு செஞ்சா நான் உனக்கு அடிப்பேன்ட்டு. இப்போ புள்ள தப்பு செஞ்சுட்டான், பாப்பா அடிக்க போவார், உமா மல்லு கேட்டு நிற்பாங்க. என்ன பிள்ளைக்கு அடிக்கல, கை வைக்கல, தப்பு. சரியா? அடிக்கிறது என்பதுக்கு அது பிள்ளைய கடுமையாக வேதனை செய்யறதுக்கு அல்ல. கையில் 2 அடி வேணும்னா காலில் 2 அடி பெரம்பால சின்னதாக, அவ்வளோதான்.